ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கு. அவரு தன்னோட தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரன் தேவைன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. என்னோட தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரன் தேவை. அவனுக்கு மாச சம்பளம் 100 பொற்காசுகள் சொல்றாரு. ஆனா ராஜா சொல்றாரு, இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு விதையை கொடுக்குறாரு. இந்தந்த விதை இந்தந்த பூ பூக்கணும் சொல்லி கொடுக்குறாரு. இது இவ்வளவு நாள்ல பூ பூத்துரும், அதனால இவ்வளவு நாள் கழிச்சு வரைக்கும் ஒரு தேதியும் சொல்லிடுறாரு. அந்த கூட்டத்துல ஒரு பையன், அவன் தோட்டத்தை பத்தி படிச்சிருக்கான். அவன் பேர் அருண். அவனும் ஒரு விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். கொஞ்ச நாள் போது, செடி வளருது. ஆனா அந்த பையனோட செடியில பூ வளரல. இவனோட செடி தான் வளருதே தவிர பூ பூக்கல. ராஜா சொன்ன தேதியும் வந்துருச்சு, இன்னமும் செடியில பூ பூக்கல. அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் போறான். எல்லாரும் ராஜாவோட அரண்மனையில போய் நிக்கிறாங்க. ராஜா வந்து பாக்குறாரு, எல்லா செடியிலும் பூ இருக்கு. ராஜாக்கு ஒரே சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இவன் கிட்ட வர்றாரு. என்னப்பா உன் செடியில பூ இல்லையான்னு கேக்குறாரு. ஆமா ராஜா, பூ பூக்கலன்னு. ராஜா உடனே மேடை மேல ஏறி, என்னோட தோட்டத்துக்கு தோட்டக்காரனா வர்ற தகுதி அருணுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, ஒரே கோவம். ராஜா சொல்றாரு, நான் கொடுத்த விதை எதுவுமே பூ பூக்காது. நீங்க எல்லாரும் வேற விதைய போட்டு பூக்க வச்சு எடுத்துன்னு வந்திருக்கீங்க. அவன் ஒருத்தவன் தான் நான் கொடுத்த விதைய விதைச்சு அந்த செடிய எடுத்துன்னு வந்திருக்கான். அவன் தான் உண்மையானவன். எவன் ஒருத்தவனால உண்மையா இருக்க முடியுதோ அவனால தான் பிற உயிரை காப்பாற்ற முடியும்.